உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். உங்க முன்னாடி எவ்வளவு தடை இருக்குது அத்தனையுமே தேவன் வந்து உடைக்கிறாருங்க. முன்னாடி நடப்பார். தேவன் உங்களுக்கு இன்னைக்கு முன்னாடி நடப்பாரு. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். அதனால உங்க எல்லா தடைகளும் இன்னைக்கு உடையுது. எவ்வளவோ எனக்கு கிடைக்க வேண்டியதுங்க, எவ்வளவோ நல்லதுலாம் நடக்க வேண்டியது எல்லாமே இந்த தடை வந்து தடுத்து நிறுத்துறது. எனக்கு எவ்வளவோ நல்லது நடந்திருக்கணும் இந்நேரத்துக்கு, ஆனால் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது. எல்லாம் நிறைய தடைகள் இருக்கு. கவலைப்படுறீங்களா? அதற்காக தான் இயேசு ராஜா இன்னைக்கு முன்னாடி நடக்கிறாரு. நீங்கள் ஆதங்கம் படுறீங்களா? எவ்வளவோ நல்லது நடக்கணும்னு, இனிமா நடக்கும். இயேசு ராஜா உங்களுக்கு முன்னாடி போகிறாரு. எல்லா தடைகளையும் வந்து அவர் உடைச்சி போட்டுருவார். நீங்கள் உள்ளே போவீங்க. அதுவும் வாசலால் உள்ளே போவீங்க. கரெக்டான பாதை வழியாக, கரெக்டான கதவு வழியாக உள்ளே போவீங்க. வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். கரெக்டாக உள்ளே போயிடுவீங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும், ஐயோ இன்னும் வேலை கிடைக்கல, இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படிலாம் சொல்கிறீங்களா, இன்னும் நான் கடன் அடைக்கல, என்னால் தாங்க தடை வருது அப்படின்றீங்களா? யாரால தடை வந்தாலும் பரவாயில்ல, தேவன் என்ன பண்ணுறாருன்னா தடைகளை உடைக்கிறார். நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. உங்கள் பிரச்சனை வந்து சரியாயிடும். சரிங்களா? தேவன் வந்து ஏன்னா காரணம் என்னென்னா இயேசு ராஜா முன்னே செல்கிறார். எதுவும் உங்களை தடுக்காது. நீங்கள் எத்தனை வெற்றி பெறணுமோ அதெல்லாம் பெறுவீங்க. நிறைய தோல்வி தானே நீங்கள் இவ்வளோ நாளாக பார்த்துட்ருக்கீங்க. இனிமேல் வெற்றி கிடைக்கும். இயேசு ராஜா முன்னே போயிட்டாலே தடை உடையும், வெற்றி வந்துடும். சரிங்களாங்க? நம்ம யாக்கோபு இருக்காங்கல்ல, ரொம்ப வருஷமாக அவங்க வந்து அவங்க அம்மா அப்பாவையே பார்க்கல. 20 வருஷமாக அவங்க அம்மா அப்பாவையே பார்க்கல. எவ்வளோ கஷ்டம் இல்லை? அவங்க அம்மா அப்பா உயிரோடு தாங்க இருந்தாங்க. யாக்கோபுடைய அம்மா அப்பா பார்க்க முடியல. போனால் அவங்க அண்ணன் வெட்டுவான். ஏன்னா யாக்கோபு ஏமாற்றிட்டு வந்துட்டாங்க. யாக்கோபு ஒன்றும் நல்ல பிள்ளை கிடையாது. அவங்க அண்ணனை ஏமாற்றிட்டு வந்துட்டாங்க. பயங்கர பயமாக இருக்குது. அவங்க அம்மா அப்பா இவனுடைய கல்யாணத்துக்கு வரல. யாக்கோபு கல்யாணம் ஆச்சுங்க. அப்போ கூட அவங்க அம்மா அப்பாவால் வர முடியல. இவனும் அவங்க அம்மா அப்பாவுக்கு போய் பார்க்க முடியல. ஒரு ஃபோன் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, லெட்டர் கூட போட முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு யாக்கோபுக்கு. அவங்க அம்மா அப்பாவை போய் பார்க்குறதுக்கு ஏசா அண்ணன் வந்து பார்த்துட்டான், என்னை வெட்டிடுவான், எங்கள் அண்ணன் என்னை கொலை பண்ணிடுவான். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தடை பெரிய தடையாக இருந்துச்சு. அவங்க அண்ணன் 13 குழந்தைங்க நம்ம யாக்கோபுக்கு பிறந்தாங்க. அப்போ கூட இவனாலையும் போக முடியல. அவங்க அம்மா அப்பாவும் வந்து பார்க்க வரல. எப்படி இருந்திருக்கோம்ல? பயங்கரமான தடை. அந்த தடையால் அவன் ரொம்ப ஏங்கி போயிட்டான். ஒரு நாள் தேவன் என்ன சொன்னார்னா, போதும், உங்கள் மாமனார் வீட்டில் இருந்தது போதும், கிளம்பு, நான் அந்த தடையை உடைப்பேன். உங்கள் அண்ணன் தானே உனக்கு தடையாக இருக்கான் அவங்க அம்மா அப்பாவோட பேசுகிறதுக்கு, நான் அந்த தடையை உடைப்பேன், நீ போ அப்படின்றாங்க. அவங்க கிளம்பி போகிறாங்க. அப்போ வந்து இவங்க வேலைக்காரனை விட்டு ஒரு கிஃப்ட்டு மாதிரி அவனுக்கு கொடுத்து விட்றான். அப்போ அந்த வேலைக்காரங்க திரும்பி வந்து சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் 400 பேரோட எதிர்கொள்ள வரானோடனே பயந்துட்டான். ஆனால் தேவன் என்ன பண்ணார்? அவங்க 2 பேரையும் சமாதானம் பண்ணி விட்டார். அந்த தடை, அந்த ஏசா என்ற அந்த அண்ணன் தானே தடையாக இருந்தான். அவங்க அண்ணன் மனசை மாற்றினார். பாருங்களேன், ஆதியாகமம் 33:4. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். ஏசா அவங்க தம்பியை தூரத்தில் பார்த்தோன்னே ஓடி வரான். அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்தம் கொடுத்து தான் தம்பிக்கு அவ்வளோ அழுகுறான். எந்த தம்பியை சாவடிக்கணும்னு நான் நினச்சானோ அந்த தம்பியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தான். அதாவது தேவன் மாற்றினார். உங்கள் தடைகள் எல்லாம் மாறும். அப்புறம் வந்து இவங்க 2 பேரும் அவங்க அம்மா அப்பாவை போய் பார்க்குறாங்க. கரெக்டாக வந்து யாக்கோபுக்கு அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும், அவங்க அப்பா சாவறதுக்குள்ளே அவனால் பார்க்க முடிஞ்சிச்சு. பாருங்கள், தேவன் அப்படி தான். நீங்கள் வந்து உங்களை எந்த இடத்துக்கு போகாமல் தடுக்குதோ தேவன் அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போக போகிறார்.
சரிங்களா? கல்யாணமே ஆக மாட்டேங்குதுங்க எனக்கு வந்து வேலையே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வீடு கட்டலாம் நினச்சா ஒரு வீடு கட்ட முடியல. நினச்சதை செய்யலாம் நினச்சா முடியல. தடை தடை தடை. அந்த தடையெல்லாம் உடையுது. ஏன்னா இயேசு ராஜா முன்னே செல்வார். எல்லா தடைகளையும் உடைத்து தூக்கி போட்டுருவாருங்க. அப்போனா நம்மளுக்கு வெற்றி தானேங்க. எதுவுமே இன்னைக்கு தடுக்க முடியாது. உங்களை தடுக்க முடியாது. ஈஸியாக வாசல் வழியாக நீங்கள் உள்ளே போவீங்க. சரிங்களா? பயமாக இருக்கா? ஐயோ நான் இது செய்கிறேன், அது தோல்வியில் முடிஞ்சிடுமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வெற்றியாக தான் முடியும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.